நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் அவைலபிள் சொல்லியிருந்தேன், ரோ டு காலம் மெத்தட். அது மட்டும் இல்லை, மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள நம்பர் ஆஃப் ரோஸும் சேமாக இருந்தால் தான் ப்ராடக்ட் பண்ண முடியும் மேட்ரிக்ஸை பொறுத்தளவில். பட் டிட்டர்மினண்ட்டை பொறுத்தளவில் அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை தான் நம்ம டிட்டர்மினண்ட்டாக மாற்ற முடியும். இதுவும் 2/2, இதுவும் 2/2. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய முடியும், ப்ராடக்ட் பண்ண முடியும். ரெண்டு டிட்டர்மினண்ட்டை ப்ராடக்ட் பண்ணதுக்கு 4 மெத்தட் இருக்குது. ரோ டு காலம் மெத்தட், அடுத்தது காலம் டு ரோ மெத்தட், தென் ரோ டு ரோ மெத்தட், காலம் டு காலம் மெத்தட். புரியுதா? ரோ டு காலம், தென் காலம் டு ரோ. அடுத்த டைப்பு ரோ டு ரோ, தென் காலம் டு காலம். ஸோ இப்போ இதில் ஒரு ரெண்டு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ரிசல்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ வெரிஃபை பண்ணிக்கலாம், வெரிஃபிகேஷன். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா டிட்டர்மினண்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கிறேன். டிட்டர்மினண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட் ஆஃப் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அப்புறம் சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரியா? ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இல்லையா? அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடுது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. So determinant A is equal to 1. Similarly, determinant B கண்டுபிடிக்கலாம். Determinant B is equal to determinant of cos theta sin theta minus sin theta cos theta. So just இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. cos square theta நாம் ஒரு மைனஸ் போடுவோம், இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ஒரு மைனஸ் sin square theta. So minus of minus plus sin square theta equal to 1. So determinant B equal to 1. சரியா? அப்போ RHS எடுத்துக்கோங்க. RHS யார்? டிட்டர்மினண்ட் A இன்ட்டு டிட்டர்மினண்ட் B equal to 1. இதை equation 1 வச்சுக்கோங்க. 1 into 1 எடுத்துனா 1 into 1 equal to 1. Then A into B கண்டுபிடிங்க. What is A? Cos theta minus sin theta sin theta cos theta. சரியா? அடுத்தது காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது மேட்ரிக்ஸ் இல்லையா? ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணக்கு என்ன மெத்தட், ரோ டு காலம் மெத்தட் மட்டும்தான். இந்த ரோவை எடுத்து காலம் கூட ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? அடுத்து இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். காஸ் தீட்டா இன்ட்டு இது முடிச்சாச்சு எடுத்துன்னு. ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இல்லையா? அடுத்த ரோ எடுத்துக்கோங்க. சைன் தீட்டா காஸ் தீட்டா, அது அப்படியே ரோவை காலம் கூட ப்ராடக்ட் பண்ணுங்கள். சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, அடுத்து மைனஸ் sin theta into cos theta. ரெண்டு கேன்சல் ஆயிரும். தென் அடுத்த காலம் கூட ப்ராடக்ட் பண்ணுங்க. செகண்ட் ரோவை செகண்ட் காலம் கூட ப்ராடக்ட் பண்ணுங்க. sin into sin sin square theta plus cos into cos cos square theta. So finally we get 1 0 0 1. அவ்வளோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்குது. சரிதானே? அப்போ என்ன வந்திருக்கு, டிட்டர்மினண்ட் ஆஃப் AB is equal to, சரியா? LHSன்னு வேணால் போட்டுக்கலாமா? LHS யார்? டிட்டர்மினண்ட் ஆஃப் AB is equal to டிட்டர்மினண்ட் ஆஃப் 1 0 0. ஸோ என்ன வந்துடுது, 1 minus 0 equal to 1. இதை equation 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கொடுத்துடலாம், ஃப்ரம் 1, 2 LHS equal to RHS. அவ்வளோ, வெரி சிம்பிள். அப்போ என்ன வெரிஃபை பண்ணியாச்சு, determinant of AB is equal to determinant of AB is equal to determinant A into determinant B. இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ இது நோட்டுன்னு போட்டு எழுதிக்கலாம். ஜென்ரலாக AB not equal to BA இல்லையா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காம்புடேட்டிவ் நமக்கு தெரியும். ஆனால் டிட்டர்மினண்ட் AB ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட் BA. சரியா? ஜென்ரலாக A into B not equal to B into A.
இதை டிடர்மினன்ட் எடுத்துக்கிட்டோம்னா டிடர்மினன்ட் ஏபியை தாராளம் எப்படி எழுதலாம், டிடர்மினன்ட் பிஏன்னு எழுதிக்கலாம். சரியா, ரொம்ப சிம்பிள் தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் 28, டிடர்மினன்ட் 0CB C0A BA0 the whole square equal to ஒரு 3/3 டிடர்மினன்ட் ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஜஸ்ட் LHS எடுத்துக்கலாம். 0CB C0A BA0 இல்லையா, the whole square. இப்போ நம்ம பொதுவாக A ஸ்கொயரை A இன்ட்டு ஏன்னு எழுதுகிற மாதிரி டிடர்மினன்ட் இன்ட்டு டிடர்மினன்ட் 0CB C0A BA0, அதே மாதிரி 0CB C0A BA0. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் RHSக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டிடர்மினண்ட்டை ப்ராடக்ட் பண்ணதுக்கு 4 மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள். நான் ரோ டு காலம் மெத்தடு அல்லது ரோ டு ரோ மெத்தட் பண்ணுறேன். அப்போ ரோ டு ரோ மெத்தட் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ரோ டு காலம் மெத்தட் பண்ணி பாருங்கள், வரலைன்னா ரோ டு ரோ மெத்தட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரோ டு ரோ மெத்தட் எடுத்துக்கிறேன். இந்த ரோவை கொண்டு எல்லா ரோ கூடயும் பண்ணுறேன். ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். 0CB இந்த ரோவை எடுத்து ரோ கூட எழுதிக்கிட்டேன். அப்போ ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டாச்சுன்னா என்ன வந்துடுது, ஈக்குவல் டு LHS ஈக்குவல் டு ரோ டு ரோ மெத்தட்னு சொல்லும்போது ஒரு ரோவையும் இங்கே உள்ள ஒரு ரோவையும் ப்ராடக்ட் பண்ணால் அது ஒரு எலிமெண்ட். ரோ டு காலம் மெத்தட்னு சொல்லும்போது இந்த ரோவை கொண்டு ஒரு காலம் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா அது ஒரு எலிமெண்ட். இங்கே ரோ டு ரோ பண்ணாலும் கரெக்டாக தான் வரும், ரோ டு காலம் பண்ணாலும் கரெக்டாக தான் வரும். சரியா, அப்போ ஸோ அதை அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னு வந்திருக்கு 0 + C² + B². 0 + C² + B². கரெக்டாக வந்துருச்சுல்ல, B² + C². தென் அடுத்த ரோ கூட பண்ணுங்கள் 0 + 0 + AB. 0 + 0 + AB. AB வந்துருச்சா? அடுத்த ரோ கூட ப்ராடக்ட் பண்ணுங்கள் 0 + CA + 0. 0 + AC + 0. அவ்வளோ புரிஞ்சுதா? தென் அடுத்த ரோ எடுத்துக்கோங்க. அடுத்த ரோ யார், C0A. சரியா, C0A அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க 0 + 0 + AB. 0 + 0 + AB. அடுத்தது C × C C² + 0 + A². C² + 0 + A². புரிஞ்சுதா? ரோ டு ரோ மெத்தட். அடுத்த ரோ கூட ப்ராடக்ட் பண்ணுங்க BC + 0 + 0. BC + 0 + 0. அவ்வளோ, வெரி சிம்பிள். தென் அடுத்த ரோ எடுத்துக்கலாம். லாஸ்ட் ரோ யார், BA0. BA0 இதை ப்ராடக்ட் பண்ணுங்க B × B B² + A × A A² + 0. ஸோ அப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ப்ராடக்ட் பண்ணணும் இல்லையா, ஃபஸ்ட்டு இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள் 0 + AC + 0. 0 + AC + 0. அடுத்தது BC + 0 + 0. BC + 0 + 0. அடுத்தது B² + A² + 0. வெரி சிம்பிள். இப்போ ஃபைனலி we get என்ன வந்திருக்கு, B² + C² AB AC AB AC C² + A² BC BC B² + A². அவ்வளோ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, RHS. தட் இஸ் LHS ஈக்குவல் டு RHS. வெரி சிம்பிள் தான். இது நீங்கள் ரோ டு ரோ பண்ணதுக்கு பதிலாக ரோ டு காலம் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 29. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் நான் RHS எடுத்துக்கிறேன். RHS என்ன வந்திருக்கு, ABC BCA CAB ஸ்கொயர். ஸோ நான் லாஸ்ட்டு ப்ராப்ளம் மாதிரியே தான் A² A × Aன்னு எழுதலாம். சிமிலர்லி இதே மாதிரி இந்த டிடர்மினண்ட்டை ABC BCA CAB. இங்கேயும் பாருங்கள் ABC BCA CAB அப்படின்னு எழுதிட்டாச்சு.
புரிஞ்சுதா? ஏ ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதுகிற மாதிரி டிடர்மினன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அந்த டிடர்மினன்ட் இன்ட்டு டிடர்மினன்ட். இதை நீங்கள் அப்படியே ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரோ டு ரோ பண்ணாலும் சரி அல்லது ரோ டு காலம் பண்ணாலும் சரி, இதில் எல்லாமே பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ், இதுலேயும் எல்லாம் பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ். அப்புறம் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது பாசிட்டிவ் அவுட்புட்டு தான் வரும். பட் இங்கே பாருங்கள், இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு என்ன வர வேண்டியது இருக்குது? மைனஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வராது. சம் சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். என்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணிக்கிறோம், சரி இதில் ரெண்டு ரோவை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டாவது டிடர்மினன்ட்டில். ஸோ RHS is equal to ABC BCA CAB into minus of ABC CAB BCA. என்ன பண்ணியிருக்கிறோம்? R2 interchange R3 இல்லையா? ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிடர்மினன்ட் தெரியும். ரெண்டு ரோ அல்லது ரெண்டு காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா the value of the determinant is unaltered but change only in sign. அப்போ இந்த மைனஸை மட்டும் உள்ளே கொண்டு போயிருங்க. ABC BCA CAB into the மைனஸ் உள்ளே போயாச்சுன்னா மைனஸ் A மைனஸ் B மைனஸ் C CAB BCA. சரியா? அவ்வளோ. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஜஸ்ட்டு ரோ டு காலம் பண்ணி பாருங்கள் அல்லது ரோ டு ரோ பண்ணி பாருங்கள். நமக்கு ஆன்சருக்கு ஏற்றாப்புல 2BC மைனஸ் A ஸ்கொயர் வரணும். சார் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரோ டு காலம் பண்ணுறேன். அப்போ ரோ டு காலம் பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட் இந்த ரோவை அப்படியே காலமாக மாற்றி எழுதிக்கலாம். ABC. புரியுதா? ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஒரு மைனஸ் வந்திருக்குது. அந்த மைனஸை நான் ஃபஸ்ட் ரோவில் கொண்டு போயிருக்கிறேன். ஃபஸ்ட் ரோ கூட மட்டும் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிடர்மினன்ட் தான். ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் BC ப்ளஸ் BC ப்ளஸ் BC ப்ளஸ் B இன்ட்டு C. ஸோ 2BC மைனஸ் A ஸ்கொயர். 2BC மைனஸ் A ஸ்கொயர் தானே வரணும். அடுத்த ரோ C ஸ்கொயர், அடுத்த ரோ B ஸ்கொயர் வந்தால் நம்ம பண்ணுறது கரெக்ட். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். மைனஸ் AB ப்ளஸ் AB ப்ளஸ் C ஸ்கொயர் வந்துருச்சா? இந்த AB கேன்சல் ஆகும். அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ மைனஸ் AC ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் AC. அவ்வளோதான், முடிஞ்சுது. புரிஞ்சுதா? உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ரோவையும் ஒரு காலமையும் ப்ராடக்ட் பண்ணாது ஒரு எலிமெண்ட். அடுத்த ரோ எடுத்துக்கலாம். அடுத்த ரோ யார்? BCA BCA. சரியா? இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்க. மைனஸ் AB ப்ளஸ் C ஸ்கொயர் ப்ளஸ் AB மைனஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் AC ப்ளஸ் AC மைனஸ் BC ப்ளஸ் BC ப்ளஸ் A ஸ்கொயர். அவ்வளோ சேம், கரெக்டாக தான் ஆன்சர் வரும். அடுத்த ரோ எடுத்துக்கோங்க. அடுத்த ரோ யார்? CAB ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் AC ப்ளஸ் AC ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் BC ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் BC மைனஸ் C ஸ்கொயர் ப்ளஸ் AB ப்ளஸ் AB. புரிஞ்சுதா? இனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2BC மைனஸ் A ஸ்கொயர் C ஸ்கொயர் B ஸ்கொயர், இங்கே என்ன வந்துடுது? C ஸ்கொயர் 2AC மைனஸ் B ஸ்கொயர். இந்த BC கேன்சல், தென் A ஸ்கொயர். அடுத்து இந்த AC கேன்சல், B ஸ்கொயர். இந்த BC கேன்சல், தென் A ஸ்கொயர். இங்கே என்ன வந்திருக்கு? 2AB மைனஸ் C ஸ்கொயர் ஈக்குவல் டு LHS. அவ்வளோ, வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? கரெக்டாக வந்திருக்கா?
இது இங்கே வந்துருச்சுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோங்கிறத மட்டும் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் 30 இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். 1xx x1x xx1. ஸோ வழக்கம் போல் ஏ ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதுகிற மாதிரி 1xx x1x சரியா xx1. அதே மாதிரி இங்கே அதே தான் 1xx x1x xx1. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் தான் வரும். ஏன்னா இங்கேயும் ஃபுல்லாக பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ், இங்கேயும் ஃபுல்லாக பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ். அப்படியே ப்ராடக்ட் பண்ணால் ஃபுல்லாக பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸாக வரணும். ஆனால் இங்கே பாருங்கள் எல்லா எலிமெண்ட்லேயுமே ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே ப்ராடக்ட் பண்ணால் ஆன்சர் வராது. அப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் பாருங்கள். 1xx x1x xx1 இன்ட்டு இதை 1 இன்ட்டுன்னு யோசிக்கலாம் தானே. டிட்டர்மினண்ட்டுக்கு ஒரு வேல்யூ 1 இன்ட்டுன்னு யோசிக்கிறேன். அந்த 1 -1 இன்ட்டு -1 1xx x1x xx1 அப்படின்னு இருக்கு. லாஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 2 ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு மைனஸ் கொண்டு வந்தோம். ஏன்னா இங்கே டயகனலில் மட்டும்தான் மைனஸ் இருந்தது, வேறு எங்கேயும் மைனஸ் இல்லை. பட் இங்கே பாருங்கள் எல்லா எலிமெண்ட்லேயுமே மைனஸ் இருக்குது. ஸோ நமக்கு மோர் நம்பர் ஆஃப் ரோஸில் மைனஸ் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணிட்டோம், இந்த +1 -1 இன்ட்டு -1 எழுதிக்கிட்டோம். சரியா? ஸோ இப்போ 2 -1 இருக்குது. அதை செகண்ட் ரோவில் ஒரு -1, தேர்ட் ரோவில் ஒரு -1, அல்லது ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் கொண்டு போங்க. எப்படினாலும் கொண்டு போகலாம். இப்போ நம்ம செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் கொண்டு போகிறேன். சரியா? அப்போ LHS is equal to 1xx x1x xx1 சரியா இன்ட்டு இது அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க. 1xx -x -1 -x -x -1 அவ்வளோ. புரிஞ்சுதா? இந்த ஃபஸ்ட்டு -1 செகண்ட் ரோலையும், செகண்ட் -1 தேர்ட் ரோலையுமா ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆன்சருக்கு ஏற்றாப்புல சூஸ் பண்ணணும் மெத்தடை. நமக்கு இங்கே 1 - 2x² வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரோ 2 காலம் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ரோ 2 காலம் மெத்தட் எழுதிங்கன்னா 1xx. இந்த ரோவை எடுத்து அப்படியே காலமாக எழுதிக்கோங்க. இப்போ ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். என்ன வந்துடுது? 1 × 1 x × -x -x², x × -x -x². இது x, இது -x, இது -x². சரிதானே? கரெக்டாக வருதா? -x² -x², -2x². ஸோ 1 - 2x². இந்த x கேன்சல் ஆனால் -x². அடுத்து இதை ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா x -x² -x. இங்கே x கேன்சல் ஆனால் -x². அவ்வளோ. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். தென் அடுத்த ரோ எடுத்துக்கோங்க. அடுத்த ரோ யார்? x1x x1x. புரிஞ்சுதா? ஸோ ப்ராடக்ட் பண்ணுங்க. x -x -x². அடுத்து x² -1 -x². அடுத்து x² -x -x. ஸோ x² -2x. அவ்வளோ. இந்த லாஸ்ட்டு xx1 xx1 ப்ராடக்ட் பண்ணுங்க. x -x² -x x² -x -x. चलो x² -2x. चलो then x² -x², 1 × -1 minus. சிம்பிள். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். ஒர்க் அவுட் பண்ணுங்க. 1 - 2x² -x² -x².
minus x square minus 1 x square minus 2x. அடுத்தது minus x square minus 2x minus 1. அவ்வளோ பாருங்க சேம் வந்துருச்சா equal to RHS. There is LHS equal to RHS. ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸாம்பிள் 28, 29, 30 இந்த மூணையும் கம்பேர் பண்ணி படிங்க. 28ல் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டோம். 29ல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸை ஃபஸ்ட் ரோவில் மட்டும் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரோ டு காலம் ப்ராடக்ட் பண்ணிட்டா போகிறோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த +1 -1 × -1ன்னு எழுதிக்கிட்டு சரியா இது மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க சரியா மல்டிப்ளிகேஷன் -1 × -1 போட்டுட்டு ஒரு மைனஸை செகண்ட் ரோலையும் இன்னொரு மைனஸை தேர்ட் ரோலையும் கொண்டு போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரோ டு காலம் மெத்தடில் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். மூணையும் கம்பேர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 31. If capital AI, BI, CI are the cofactors of small ai, bi, ci respectively, I is equal to 1 to 3 அதாவது 3/3 சரியா. In determinant A is equal to determinant of A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3. அதாவது இந்த எலிமெண்ட்ஸோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ் தான் யார்? கேபிட்டல் A1, கேபிட்டல் B1, கேபிட்டல் C1. ஸ்மால் A2, B2, C2க்கு கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ் கேபிட்டல் A2, B2, C2. A3, B3, C3யோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ் கேபிட்டல் A3, B3, C3. கோஃபேக்டர்ஸ்னால் என்னங்கிறத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரிசல்ட் தான், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ரிலேஷன் பிட்வீன் டிட்டர்மினன்ட் அண்ட் இட்ஸ் கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் சரியா. ரிலேஷன் பிட்வீன் டிட்டர்மினன்ட் அண்ட் இட்ஸ் கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட். ஒரு டிட்டர்மினண்ட்டுக்கும் அதனுடைய கோஃபேக்டர் டிட்டர்மினண்ட்டுக்குமான ரிலேஷன் கேட்டால் இதான் எழுதணும் சரியா. அப்போ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு கன்சிடர் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3 சரியா. நான் அங்கேயே எழுதிக்கலாம் சரியா. கன்சிடர் தி ப்ராடக்ட். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வந்துருதுன்னு பாருங்கள். A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3. கூட யார்? அதனுடைய கோஃபேக்டர் டிட்டர்மினன்ட் கேபிட்டல் A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3 ஈக்குவல் டு இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா ரோ டு ரோ மெத்தட் அல்லது ரோ டு காலம் மெத்தட் பண்ணுங்கள். ஆனால் ரோ டு ரோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்? ரோ டு ரோ. ரோ எடுத்து அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்கள். A1, B1, C1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரியும். ஒரு மேட்ரிக்ஸில் உள்ள ஒரு எலிமெண்ட்டையும் ஒரு ரோவில் உள்ள எலிமெண்ட்ஸையும் அல்லது காலமில் உள்ள எலிமெண்ட்ஸையும் அதுக்கு கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணால் இந்த வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் கிடைக்கும்னு தெரியும். ஸோ A1, B1, C1ஓட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ் தான் கேபிட்டல் A1, B1, C1. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணியாச்சுன்னா என்ன வந்துடும் பாருங்கள். A1, A1, B1, B1, C1, C1. அடுத்த ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா A1, A2, B1, B2, C1, C2 அது 0 ஆயிரும். A1, A3, B1, B3, C1, C3 அதுவும் 0 ஆயிரும். நான் சொல்ல புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், பார்த்துக்கோங்க சரிதானா. தென் அதே மாதிரி செகண்ட் ரோ யார்? A2, B2, C2 சரியா. A2, B2, C2 ப்ராடக்ட் பண்ணுங்க. A2, B2, C2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா A2, A1, B2, B1, C2, C1. ஸோ கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ் இல்லை, மாறி இருக்குது. ஸோ அது 0 ஆயிரும். தென் A2, A2. ஸோ
சரியா ப்ளஸ் B2 ப்ளஸ் C2 அடுத்து A2 B2 C2 ஸோ அது என்ன ஆயிரும் 0 ஆயிரும் புரிஞ்சுதா அவ்வளோ வெரி சிம்பிள் தென் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள் லாஸ்ட் ரோ யார் A3 B3 C3 ஆல் ப்ராடக்ட் பண்ணும் ஸோ A3 B3 C3 ஆல் ப்ராடக்ட் பண்ணும் அப்போ என்ன வந்துடும் A3 A1 எவ்வளவு A3 A1 B3 B1 C3 C1 0 then A3 A2 B3 B2 C3 C2 அதுவும் 0 லாஸ்ட் ரோ A3 சரியா ப்ளஸ் B3 ப்ளஸ் C3 சரியா அவ்வளோதான் வெரி சிம்பிள் அப்போ we know that போட்டு எழுதிக்கோங்க இதனுடைய வேல்யூஸ்லாம் நமக்கு என்ன தெரியும் A1 plus B1 plus C1 equal to A2 plus B2 plus C2 equal to A3 plus B3 plus C3 equal to another determinant ஏன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ அதனால் ஏற்கனவே ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அதை எடுத்து பார்த்துக்கோங்க அப்போ என்ன வந்துருதுன்னு பாருங்கள் இதன் டிட்டர்மினண்ட் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3க்கு வேல்யூ என்ன டிட்டர்மினண்ட் A இன்ட்டு கேபிட்டல் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 ஈக்குவல் டு என்ன வந்துருது பாருங்கள் டிட்டர்மினண்ட் A 0 டிட்டர்மினண்ட் A 0 டிட்டர்மினண்ட் A அப்போ இதுக்கு பதிலாக மட்டும் என்ன போட்டாச்சு டிட்டர்மினண்ட் ஏயோட வேல்யூ போட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டெப்பை நீங்கள் இங்கேயே எழுதியிருக்கலாம் சரியா தப்பு கிடையாது உங்களுக்கு புரியுதுக்காண்டி எழுதியிருக்கிறேன் ஸோ இது எழுதிதான் இது எழுதணும்னு கட்டாயம் கிடையாது அவ்வளோதான் வெரி சிம்பிள் இப்போ லீடிங் டயகனல் எலிமெண்ட்டை தவிர இது எல்லாமே 0வாக இருக்குது அப்போ லீடிங் டயகனல் எலிமெண்ட்டை மட்டும் ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டா போகிறோம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா டிட்டர்மினண்ட் A இன்ட்டு டிட்டர்மினண்ட் A கியூப் ஸோ இந்த பக்கம் யார் இருக்கா டிட்டர்மினண்ட் A இன்ட்டு கேபிட்டல் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 இல்லையா இதுவும் சேம் வேல்யூ தானே அப்போ இது ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டையும் கட் பண்ணால் என்ன வந்துடும் A². ஸோ நமக்கு ஃபைனலி வி கெட் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 equal to determinant A square. equal to என்ன வந்திருக்கு determinant A square. ரிசல்ட்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா the value of the determinant is 11. சரியா? value of determinant எவ்வளவு 11. அப்போ value of its cofactor determinant அப்படின்னு கேட்பாங்க. value of its cofactor determinant. ஒரு determinantோட value 11. அதோட cofactor determinantக்கு value என்ன? அப்போ cofactor determinantக்கு value என்ன? the value of determinantக்கு square. that is 11 square equal to 121. புரியுதா? இது ஒரு important result. ஃபார்முலா டெஸ்ட்ல relation between determinant and its cofactor determinant கேட்டால் இந்த ரிசல்ட் எழுதுங்க. determinant of cofactor determinant இது அப்படிதானா A1 B1 C1 capital A2 B2 C2 capital A3 B3 C3ங்கிறது என்னது cofactor determinant. cofactor determinant is equal to அந்த determinantோட square. the value of determinantக்கு square. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் 7.4ல ஃபிஃப்த் சம் cos 2 theta is equal to 0ன்னு கொடுத்துட்டு இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூ கேட்டுக்கலாம். அப்போ இந்த cos 2 theta is equal to 0னா உங்களுக்கு நல்லா தெரியும். cos 2 theta எப்போ 0 ஆகும்? cos எப்போ ஃபஸ்ட்டு 0 ஆகும்? cos 90 டிகிரி. 90 டிகிரி என்னன்னு சொல்லுவோம்னா π/2 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 90 டிகிரினே போடுங்க, தப்பு இல்லை. சரியா? அப்போ ரெண்டு காஸ் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2 theta is equal to 90 டிகிரி. therefore theta is equal to என்ன வந்திருக்கு 45 டிகிரி இல்லையா?
இந்த 2y 90 கேன்சல் பண்ணால் 45 டிகிரி. ஆக்சுவலி நமக்கு இப்போ என்ன தேவை, காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் தேவை. இப்போ ரெண்டு சைடும் காஸ் எடுத்திங்கன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/√2. சிமிலர்லி சைன் தீட்டா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலும் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/√2. சரியா? அப்போ தாராளம் என்ன பண்ணலாம், காஸ் தீட்டா இருக்கிற இடத்துலையும் 1/√2 போடலாம், சைன் தீட்டா இருக்கிற இடத்துலையும் 1/√2 போடலாம். அப்போ இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு வாங்க. therefore determinant of 0 cos theta sin theta. அடுத்தது cos theta sin theta 0. அடுத்தது sin theta 0 cos theta equal to என்ன வந்தது பாருங்க, 0 1/√2 1/√2. அடுத்து 1/√2 1/√2 0. அடுத்தது 1/√2 0 1/√2. சரியா? அவ்வளோ. இப்போ என்ன பண்ணிக்கலாம், டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். 0 இன்ட்டு சம்திங் 0, அதை விட்டுடலாம், இந்த ரோயிங் காலத்தை விட்டாச்சு. அடுத்து மைனஸ் 1/√2 இன்ட்டு இந்த ரோயிங் காலத்தை விட்டாச்சுன்னா இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 1/2 1/√2 இன்ட்டு 1/√2 1/2 மைனஸ் 0. அடுத்த ப்ளஸ் 1/√2 இன்ட்டு இந்த ரோயிங் காலத்தை விட்டோம்னா இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுனாலும் 1/2 மைனஸ் 0. சரிதானே? அவ்வளோதான், வெரி சிம்பிள். என்ன கொண்டு வந்திருக்கோங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன வந்திருக்குது, மைனஸ் 1/√2 இன்ட்டு 1/√2 இன்ட்டு 1/√2 1/2 மைனஸ் 0. அடுத்த ப்ளஸ் 1/√2 இன்ட்டு, சரியா, 1/√2 இன்ட்டு இந்த ரோயிங் காலத்தை விட்டாச்சுன்னா 0 மைனஸ், சரிதானா, 0 மைனஸ் வரும். சரியா? 0 மைனஸ் 1/√2 இன்ட்டு 1/√2 1/2. புரிஞ்சுதா? அப்போ ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். மைனஸ் 1/2√2. அடுத்து இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுனால மைனஸ் 1/2√2. அப்போ இப்போ என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த 2√2 எல்சிஎம் எடுங்க. 2√2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மேலே என்ன வந்துடுது, -1 -1, தட் இஸ் -2/2√2. 2 கேன்சல் பண்ணுங்கள், -1/√2. அப்போ இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூ, இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூ 0 cos theta sin theta. அடுத்தது cos theta sin theta 0. அடுத்தது sin theta 0 cos theta. இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூ -1/√2. ஆக்சுவலி நமக்கு என்ன தேவை, இந்த டிட்டர்மினண்ட் ஸ்கொயர். அப்போ therefore என்ன வந்துடுது, 0 cos theta sin theta. அடுத்தது cos theta sin theta 0. அடுத்தது sin theta 0 cos theta square equal to -1/√2 the whole square equal to 1/2. புரியுதா? ஃபைனல் ஆன்சர் என்ன, 1/2. அவ்வளோதான், வெரி சிம்பிள். கவனமாக ஒர்க் அவுட் பண்ணிப்பார். எக்ஸசைஸ் 7.4ல் 6th சம். இந்த ரெண்டு 2/2 டிட்டர்மினண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை ஜஸ்ட் டெல்டா அப்படின்னு வச்சுக்கலாம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு log 64 base 3 log 3 to the base 4 log 8 to the base 3 log 9 to the base 4 into log 3 to the base 2 log 3 to the base 8 log 4 to the base 3 again log 4 to the base 3.
ஸோ இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நமக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். log a to the base a ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா 1 போட்டுடலாம். அடுத்து log a to the base b into log b to the base a. இங்கே a to the base b, இங்கே b to the base a இருந்தாலும் அதுக்கு வேல்யூ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்புறம் log a to the base b into log b to the base c. இந்த பேஸ் வேல்யூ இந்த மெயின் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டையும் விட்டுக்கிட்டு log a to the base c ன்னு எழுதலாம். அப்புறம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் log a பவர் b இதை ஃப்ரெண்டில் கொண்டு வந்து b into log a அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 3 ரிசல்ட்டுமே நமக்கு தெரிஞ்சாச்சுன்னா இந்த சம்மை சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரோ டு காலம் மெத்தடில் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ ரோ டு காலம் மெத்தட்னு இதை அப்படியே எழுதிக்கோங்க. log 64 to the base 3 log 3 to the base 4. தவறு வந்துடக்கூடாது. இப்போ கவனமாக ப்ராடக்ட் பண்ணுங்க. இப்போ டெல்டா ஈக்குவல் டு சரியா என்ன வந்துடுது? log 64 base 3 log 64 base 3 into log 3 to the base 2. சரியா? அடுத்த ப்ளஸ் log 3 to the base 4 into log 4 to the base 3. ஒரு ரோவையும் ஒரு காலமையும் ப்ராடக்ட் பண்ணால் அது ஒரு எலிமெண்ட். தென் அடுத்த காலம் கூட ப்ராடக்ட் பண்ணுங்க. log 64 base 3 into log 64 base 3 into log 3 to the base 8 plus log 3 to the base 4 into log 4 to the base 3. சரியா? தென் அடுத்து பாருங்க, அடுத்த ரோ எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்த ரோ என்ன வந்திருக்கு? log 8 to the base 3 into log 9 to the base 4. ரோ எடுத்து அப்படியே காலமாக எழுதியாச்சு. இப்போ அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா என்ன வந்து log 8 to the base 3 log 8 to the base 3 into log 3 to the base 2 plus log 9 to the base 4 into log 4 to the base 3 log 4 to the base 3. then அடுத்த ப்ராடக்ட் பண்ணுங்க. log 8 to the base 3 into log 3 to the base 8 plus log 9 to the base 4 into இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சு into log 4 to the base 3. வெரி சிம்பிள். புரியுதா? இனி இந்த ப்ராப்பர்ட்டி சொன்னோன்னா அப்ளை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு log 64 base 3 log 3 base 2. இது எப்படி எழுதலாம்? log 64 base 2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே 3 to the base 4 into log 4 to the base 3 ஒன்றுன்னு போட்டுக்கலாம். அடுத்து நான் log a to the base b into log a to the base b into log b to the base a னா 1. அதே மாதிரி தான் log 3 to the base 4 into log 4 to the base 3 னா 1 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ரெண்டும் 3 சேமாக இருக்குதா? அதை விட்டுட்டு எப்படி எழுதிக்கலாம்? log 64 to the base 8. இங்கேயும் பாருங்கள் log 3 to the base 4 into log 4 to the base 3. அதை 1ன்னு போட்டுக்கலாம். சரியா? தென் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு 3யும் சேமாக இருக்குது. ஸோ log 8 to the base 2 ப்ளஸ் இங்கே 4 சேமாக இருக்குது. ஸோ log 9 to the base 3. இங்கே log 8 to the base 3 into log 3 to the base 8 ஒன்றுன்னு போட்டுக்கலாம். இங்கே 4 சேமாக இருக்குது. ஸோ log 9 to the base 3. அவ்வளோ புரிஞ்சுதா? இனி ஒன்றுக்கா வேல்யூ கண்டுபிடிச்சி போடணும். அவ்வளோ. இப்போ என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள். log 64 to the base 8 log 2 power 6 to the base 2ன்னு எழுதலாமா?
2 power 6ங்கிறது 2 power 5னா 32, 2 power 6னா 64. இப்போ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க. 6 into log to the base 2. log to the base 2க்கு வேல்யூ 1. log a to the base aக்கு வேல்யூ 1. ஸோ log 2 to the base 2க்கு வேல்யூ 1. ஸோ 6 into 1 is equal to 6. சரியா? 6 into 1 is equal to 6. அடுத்தது இதை எடுத்துக்கலாம். log 64 base 8. log 8 square base 8. இதை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க. log 8 to the base 8. So 2 into 1 is equal to 2. இது அதே மாதிரி தான் log 8 to the base 2. இதை எப்படி எழுதிக்கலாம்? log 2 cube to the base 2. இதை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க. 3 into log 2 to the base 2. So 3 into 1 is equal to 3. சரியா? அதே மாதிரி log 9. log 9 to the base 3. இதை எப்படி எழுதிக்கலாம்? log 3 square base 3. இது ஃப்ரெண்டில் வந்துருச்சுன்னா 2 into log 3 to the base 3 equal to 2. ஸோ சேம் ஆன்சர் தான் இதுக்கும் இல்லையா? log 9 to the base 3க்கு வேல்யூ 2. புரிஞ்சுதா? இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டாச்சு. இதை அப்படியே இதில் அப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இதோட வேல்யூ என்ன? 64 base 2க்கு வேல்யூ 6. ஸோ 6 + 1 7. 64 base 8ஓட வேல்யூ வந்து 2. 2 + 1 3. அடுத்தது log 8 to the base 2க்கு வேல்யூ வந்து 3. 3 இதோட வேல்யூ 2. அப்போ 3 + 2 எவ்வளவு? 5. அப்போ 1 + 2 3. அவ்வளோ. புரிஞ்சுதா? log 8 to the base 2ஓட வேல்யூ வந்து 3. log 9 to the base 3ஓட வேல்யூ வந்து 2. அப்போ 3 + 2 இதுக்கு வேல்யூ 3, இதுக்கு வேல்யூ 2. ஸோ 3 + 2 5 டைரெக்டாகவே போட்டேன். அப்புறம் இங்கே 1 log 9 to the base 3ஓட வேல்யூ என்ன? 2. அப்போ ஃபைனலி we get ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள். 7 3s are எவ்வளவு? 21 minus 15 equal to final answer is 6. Product of the டெல்டாவோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 6. அவ்வளோதான். அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த ரிசல்ட் அவ்வளோத்தையும் தரவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது ஒரு ரிசல்ட்டு, இது ஒரு ரிசல்ட்டு, சரியா? இது ஒரு ரிசல்ட்டு, இது ஒரு ரிசல்ட். 1 2 3 4 இந்த 4 ரிசல்ட்டையுமே தரவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த சம்மை செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சிங்குலர் அண்டு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கோங்க. அது வந்து சிங்குலராக இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் தான். சிங்குலர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த டிடர்மினன்ட் வேல்யூ வந்து 0 ஆகணும். டிடர்மினன்ட் வேல்யூ 0 ஆகலைன்னா இட் இஸ் நோன் அஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். இப்போ எக்ஸசைஸ் 7.4ல் தேர்ட் சம் ஐடென்டிஃபை த சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதனுடைய டிடர்மினன்ட் வேல்யூ எடுத்துப்போம். இப்போ டிடர்மினன்ட் ஆஃப் 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி வரிசையாக இருந்தாச்சுன்னா அது 0 ஆயிரும். சரி, இருந்தாலும் செக் பண்ணிடுவோம். அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்துடுது? 1 இன்ட்டு இந்த ரோவையும் காலத்தையும் விடுங்க. 5 9s are 45 minus 48 minus 2 into இந்த ரோவையும் காலத்தையும் விட்டாச்சுன்னா 4 9s are 36 minus 7 6 are 42 plus 3 into சரியா? இந்த ரோவையும் காலத்தையும் விடுங்க. 32 minus 35 அவ்வளோ. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். அப்போ ஈக்குவல் என்ன வந்துடுதுன்னு பாருங்கள். 45 minus 48 minus 3 into 1 minus 3 36 minus 42 minus 6 வரும். minus 6 இங்கே ப்ளஸ் minus 2 இருக்குனால ப்ளஸ் 12. அடுத்தது 35 minus 32 minus 35 minus 3 வரும்.
So minus 9 equal to 0. Therefore என்ன சொல்லிடலாம் A is singular matrix. இதை எழுதிக்கிறேன். A is என்னது singular matrix. புரிஞ்சுதா? அவ்வளோ வெரி சிம்பிள். அதே மாதிரி டிட்டர்மினண்ட் B ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினண்ட் B is equal to டிட்டர்மினண்ட் ஆஃப் 2 minus 3 5 6 0 4 and 1 5 minus 7. இப்போ இதில் 0 இருக்கிறதுனால R2 வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடுது minus 6 into ரோவிங் காலத்தை விடுங்க 21 minus 25 5 5s are 25 plus 0 into something then minus 4 into இந்த ரோவிங் காலத்தை விட்டாச்சுன்னா 10 minus of minus 10 plus 3 அவ்வளோ அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் 21 minus 25 minus 4 so minus 4 into minus 6 plus 24 அடுத்தது 13 into 4 13 into 4 எவ்வளோ 13 into 4 52 நினைக்கிறேன் சரிதானப்பா 13 into 4 52 அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் வந்திருக்கு minus 28 சரிதானே 52 minus 24 so 8 இங்கே என்ன வந்துடுது 4 minus 2 so 28 அப்போ which is not equal to 0. Therefore B is non-singular matrix. இங்கே A is determinant A equal to 0 வந்தனால A is singular சொன்னோம். இங்கே என்ன சொல்லிடலாம் B is therefore B is non-singular matrix அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான். தென் இதுக்கு determinant வேல்யூ இது பார்த்தோன்னே சொல்லிட முடியும் இது வந்து ஒரு skew symmetric matrix. So determinant C is equal to 0 A minus B K B minus A 0 5 minus K minus 5 0. The leading diagonal element 0 இருக்கிறதுனால நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே வேண்டாம் இது என்ன தான் வேல்யூ ஆஃப் டிட்டர்மினண்ட் 0 தான் also இதை பாருங்கள் இங்கே A minus B இங்கே B minus C இங்கே K இங்கே minus K இங்கே 5 இங்கே minus 5 லீடிங் எலிமெண்ட் 0 அப்போ இதுக்கு பேர் என்ன ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சரிதானே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ தேர்ஃபோர் டிட்டர்மினண்ட் C is equal to எவ்வளோ வந்திருக்கு 0 தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம் C is சிங்குலர் மேட்ரிக்ஸ் அவ்வளோ புரிஞ்சுதா அப்போ ரொம்ப சிம்பிள் தான் ஒரு டிட்டர்மினண்ட் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட டிட்டர்மினண்ட் வேல்யூ 0 ஆனால் அதுக்கு பேர் சிங்குலர் மேட்ரிக்ஸ் 0 ஆகலைன்னா அதுக்கு பேர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அவ்வளோதான் ஒர்க் அவுட் பண்ணி பாரு எக்ஸசைஸ் 7.4ல் 4th சம் ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு போத் ஆர் சிங்குலர்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சிங்குலராக இருந்தால் வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் A, B ஃபர்ஸ்ட் ஒன் சின்ஸ் A is singular matrix singular matrixனாலே தெரியும் அதோட டிட்டர்மினண்ட் வேல்யூ என்ன ஆயிரும் 0 ஆயிரும் இல்லையா so determinant A is equal to 0 so determinant of 7 3 minus 2A equal to 0 7A plus 6 is equal to 0 7A is equal to minus 6 so A is equal to minus 6 by 7 புரிஞ்சுதா A ஓட வேல்யூ minus 6 by 7 அடுத்து பார்த்தீங்கன்னா second one since B is singular matrix அப்போ determinant of B is equal to 0 இல்லையா determinant of B is equal to 0 அப்போ determinant of B க்கு பதிலா B minus 1 2 3 3 1 2 1 minus 2 4 equal to 0 இது நீங்கள் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி ஜஸ்ட் இந்த ரெண்டே வேணால் ஆட் பண்ணிக்கலாம் R1 gives
R1 plus R3. B minus 1 plus 1. B. Then add panna 0. Then add panna 7. Inga 3, 1, 2, 1, minus 2, 4. Equal to 0. புரிஞ்சுதா? ஜஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் பி இன்ட்டு த்ரோவிங் காலத்தை விட்டுருங்க. 4 ப்ளஸ் 4 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 மைனஸ் 0 இன்ட்டு சம்திங் ப்ளஸ் 7 இன்ட்டு த்ரோவிங் காலத்தை விட்டாச்சுன்னா மைனஸ் 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது எவ்வளவு? 8b இங்கே எவ்வளவு? மைனஸ் 49 இஸ் ஈக்குவல் டு 0. சரிதானப்பா? மைனஸ் 7 வருது. மைனஸ் 7 இன்ட்டு 7 மைனஸ் 49. ஸோ 8b இஸ் ஈக்குவல் டு 49. b இஸ் ஈக்குவல் டு 49/8. அவ்வளோ. ரொம்ப சிம்பிள் தான். ஒர்க் அவுட் பண்ணி